அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வரும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பி கல்யாணத்துக்கு வாங்கன்னு கொண்டு ஒரு அழைப்பிதழ் அல்லது ஒரு இன்விடேஷன் வந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்களோ வருவதற்கு மனம் இல்லாதிருந்தார்கள். இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். இங்கு ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றாரு. இந்த பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார்கள்? பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் பகிரங்கமான அழைப்பு, ரகசிய அழைப்பு அல்ல, இது பகிரங்கமான அழைப்பு. பரலோகம் என்று உண்டு, பரலோக ராஜ்யம் என்று உண்டு. இந்த பூமியில் நீங்களும் நானும் நல்ல போராட்டத்தை போராடினால், கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய ஓட்டம் முடியும் போது நமக்கு பரலோக வீட்டிலே ஆண்டவர் ஒரு இடத்தை தருவார் என்பது வேதம் நமக்கு சொல்லியிருக்கிற அசைக்க முடியாத ஒரு நல்ல சத்தியம். ஆனால் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த பாரம் அநேக விசுவாசிகளுக்கே இல்லை. எப்போது பார்த்தாலும் என்ன சாப்பிடலாம், எதை சம்பாதிக்கலாம், எந்த கட்டடத்தை கட்டலாம், எந்த வருமானத்துக்கு வழி என்ன பார்க்கலாம், இப்படித்தான் அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு நமக்கு ஒரு வேலை வேண்டும். வாழ்வாதாரத்துக்கு, சம்பளத்திற்கு, வருமானத்துக்கு ஒரு வழி இருக்கணும், ஒரு வேலை இருக்கணும், தப்பு இல்லை. தங்குவதற்கு ஒரு வீடு இருக்கணும், தப்பே இல்லை. நம்ம வீட்டிலேருந்து கடைக்கு போகவோ வேலைக்கு போகவோ அல்லாவிட்டால் ஒரு நம்முடைய மற்ற காரியங்களுக்கு போகவோ, ஆலயத்துக்கு போகவோ, குடும்பமாக போகவோ நமக்கு ஒரு வாகனம் வேண்டும், ஒரு கார் இருக்கணும், அது தவறே இல்லை. ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கவோ ஜெபிக்கவோ மனமில்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். மனமில்லாமல் போன ஒரு கூட்டம் இருக்கிறது. அதைத்தான் இந்த இடத்துல அழைக்கப்பட்டவர்கள் கல்யாண வீட்டுக்கு வரும்படி அழைப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அவர்களோ மனமில்லாமல் போயிட்டாங்க. முதல் கூட்டம் மனம் இல்லாத கூட்டம். அதாவது அவங்க இருதயத்தில் அப்படிப்பட்ட ஆசை இல்லை. கர்த்தருடைய வருகைக்கு போகணும், அந்த கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தப்படணும். கர்த்தருடைய வருகை ஒருவேளை இன்று இரவு இருக்குமானால், அந்த நாட்கள்லாம் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துவாங்க. நிறைய இடங்களில் தேவ மனிதர்கள் பிரசங்கிப்பாங்க. அப்போ எந்த கூட்டத்தில் அவங்க அந்த கடைசி நேரத்தில் ஒரு ஆல்டர் கால் கொடுப்பாங்க. ஆண்டவருடைய வருகை ஒருவேளை இன்று இரவு இருக்குமானால் உன் நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய், வாலிபனே நீ மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படணும். ஒருவேளை இன்றைக்கு இரவு உன் உயிர் போயிட்டா உன்னுடைய நிலைமை என்னாகும் யோசித்துப்பார் அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அநேக மக்கள் அழுது, இயேசுவே உம்முடைய ராஜ்யத்துக்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலெல்லாம் இப்போ பார்க்க முடியல. காரணம் இன்னைக்குள்ள சூழ்நிலையே வேறு வித்தியாசமாய் போய்விட்டது. என்றாலும் ஆண்டவர் திரும்பவும் ஆதி நிலைமைக்கு இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை கொண்டு வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இங்கே பாருங்கள், வர மனதில்லாத கூட்டம். அழைப்பு இருக்கிறது, அழைப்பு வாங்கன்னு கூப்பிட்டாச்சு, ஆனால் மனதளவில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று கேட்டால், நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு ஒரு ஓமை சொன்னார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் இளைய குமார், மூத்த குமார். உங்களுக்கு தெரியும், இளைய குமாரன் வீட்டை விட்டு சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். ஒரு நாள் அவன் திரும்பி வந்தான். அவன் திரும்பி வந்தபோது அவன் வீட்டில் ஒரு பெரிய கொண்டாட்டம், பெரிய விருந்து. அந்த நேரம் பார்த்து மூத்த குமாரன் அங்கே இல்லை, வயலுக்கு போயிருந்தார். அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். அவன் திரும்பி வீட்டுக்கிட்ட வரும்போது இந்த சம்பவத்தை எல்லாம் கேட்டு அங்கே இருக்கிற சவுண்டு அல்லது சத்தத்தை கேட்டு என்னென்று வேலைக்காரனை விசாரிக்க, உன்னுடைய சகோதரன் மறுபடியும் திரும்பி வந்து விட்டார், அவர் வந்ததுனால உங்கள் வீட்டில் அப்பா ஒரு பெரிய விருந்து வச்சிருக்கிறார், சீக்கிரம் போங்கன்னு சொன்னான். உடனே அவன் டென்ஷன் ஆகி கோவப்பட்டு வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டான். தகப்பன் வருந்தி அழைக்கிறார். அப்போது தகப்பனாரை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை என்னது?
உங்களுக்கு தெரியும், இந்த வீட்டுக்குள் வர எனக்கு மனமில்லை. அவ்வளோ நாள் வீட்டில் தான் இருந்திருக்கிறான், அவ்வளோ நாள் தகப்பனோட தான் இருந்திருக்கிறான். அவனாவது இளையகுமாரனாவது பின்வாங்கி போன ஆள், பின்வாங்கினவனே வந்துட்டான். ஆனால் தான் பைபிளில் கர்த்தருடைய பிள்ளைகளை முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் பைபிள் சொல்லியிருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இவன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த தகப்பன் கூப்பிடுகிறார், எனக்கு வர மனதில்லை, என் சகோதரோடு கூட நான் போய் புசித்து குடித்து சந்தோஷமா இருக்க எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கல. நல்லா கவனிங்க, ரோமன் சாப்டர் 14 verse 17. ரோமர் 14:17 என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, புசிக்கிறதும் குடிக்கிறதும் அல்ல, அது நீதியும் அது சமாதானமும் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் என்னப்பா? கர்த்தருடைய ராஜ்யம்னா இன்னைக்கு நிறைய பேர் இதுதான் கர்த்தருடைய ராஜ்யம், என்ஜாய் பண்ணுங்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, சாப்பாட்டுக்கு நான் எதிரி அல்ல, நல்லா புரிஞ்சுக்கிடணும். கர்த்தர் கொடுத்த உணவை சந்தோஷமா சாப்பிடணும். நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கவனிங்க, கர்த்தருடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த மூத்த குமாரனுக்கு உள்ளான இருதயத்தில் சந்தோஷம் இல்லை. தன்னுடைய சகோதரன் திரும்ப மனம் திரும்பி வந்துட்டாங்கிற அந்த சந்தோஷத்தில் பிரவேசிக்க முடியல, அவனுக்கு மனம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கீங்களா? ஆண்டவருடைய வருகை சமீபம். கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பயங்கரமான தொற்று நோய். அடுத்தது என்ன? பஞ்சம், பயங்கர பஞ்சம். அப்ப இப்போது ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பரலோக ராஜ்யத்துக்கு என்னை தகுதிப்படுத்தும் ஐயா, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நான் அசட்டை பண்ணுகிற கூட்டத்தில் இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே. என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. உம்முடைய வருகையில நான் காணப்படணுமே. இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.